வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சி சார்ட்னா அதாவது கவுண்ட் ஆஃப் டிஃபெக்ட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சி சார்ட் வந்து ஃபிக்ஸ்டு சாம்பிள் சைஸ்க்கு தான் நம்மளால் டிஃபெக்ட்ஸ் கவுண்ட்ஸை செக் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ண டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். சி சார்ட்னா என்ன? சி சார்ட்னா கண்ட்ரோல் சார்ட் ஃபார் நம்பர்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா சாம்பிள் சைஸு ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எவ்ரிடே நீங்கள் 10 செட்டை அதாவது 10 ஷர்ட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணால் ஈச் ஷர்ட்ஸில் எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் கவுண்ட் வருது, அதாவது ஸ்டிச்சிங் எரரு, பட்டன் மிஸ்ஸிங்கு, டியரு, அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வருது, எத்தனை கவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுதான் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இதை நம்ம செக் பண்ணுவோம். இந்த சி சார்ட்டை ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பெர் யூனிட் வென் சாம்பிள் சைஸ் இஸ் கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு. இப்போது எக்ஸாம்பிள் டேட்டா செட்டு நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போது நான் டேட்டாவை இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். C1ல் சாம்பிள்னு டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி C2ல் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். சாம்பிள் 1 2 2 3 4 5 6 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ டிஃபெக்ட்ஸ் கவுண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். 4 2 5 3 6 4. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட டேட்டா எடுத்தாச்சு. ஈச் சாம்பிள்ஸ்க்கு டிஃபெக்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் டேட்டாவை. இப்போது சாம்பிள் சைஸ் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான், அது மாறவே மாறாது. ஸோ மினி டேப் ஓப்பன் பண்ணியாச்சு. C1ல் நம்ம டேட்டாவை என்ட்ரு பண்ணியாச்சு. C2லையும் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ மெனுவில் போயிட்டு ஜஸ்ட் ஸ்டாட்டை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆட்ரிபியூட் சார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சி சார்ட் அப்படிங்கிற இந்த சார்ட் இருக்கும். இந்த சி சார்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சி சார்ட்டோட அந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அந்த டைலாக் பாக்ஸில் வேரியபிள் நம்ம எதை கொடுக்க போகிறோம்னா நம்மளுக்கு டிஃபெக்ட்ஸை தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஸோ டிஃபெக்ட்ஸை கொடுத்துட்டு செலக்ட் கொடுக்குறேன். செலக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சி சார்ட் வந்துடும். ஸோ இந்த சி சார்ட்டை வந்து நான் மினிமைஸ் பண்ணி கொஞ்சம் இதுக்குள்ளே செட் ஆகிக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் வந்து உங்களுக்கு ஆவரேஜை பார்க்கறதுக்காக நம்மளுக்கு இதாகும். டிஃபெக்ட்ஸோட ஆவரேஜை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சி சார்ட் வந்து இந்த சென்டர் லைனை நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த யூசிஎல் வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு, அதே மாதிரி எல்சிஎல் வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட்டு. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு எவ்வளோ வேரியேஷன் லிமிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்துக்குது. இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாமே லிமிட்ஸ்குள்ளே இருந்தால் ப்ராசஸ் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். அதே ஒரு பாயிண்ட் லிமிட்டை கிராஸ் பண்ணுனா அது வந்து அன்அசைனபிள் கேஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா ப்ராசஸ் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணணும் நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சி சார்ட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளோட மினி டேப் டியூட்டோரியல்ஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.